السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. وقال نبينا صلى الله عليه وسلم: الهجرة تهدم ما كان قبلها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபியார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், ஸாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வரக்கூடிய திங்கட்கிழமை 8ஆம் தேதி அன்று இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி 1446 வருடம் தொடங்க உள்ளது. உலகத்திலே புத்தாண்டு என்று சொல்லும் போது ஆங்கில புத்தாண்டுகள் தான் நம்முடைய நினைவுகளுக்கு வருகிறது. ஒரு கேலி கூத்தான பண்டிகையாக அனாச்சாரமான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு புத்தாண்டு தான் ஆங்கில புத்தாண்டு. இஸ்லாமிய புத்தாண்டு என்பது அதற்கு அப்படியே நேர்மறையானது, எதிர்மறையானது. அமைதியும் ஒரு நல்ல கண்ணோட்டங்களும் நல்ல செய்திகளையும் ஒரு தியாகத்தினுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான புத்தாண்டு தான் இஸ்லாமிய புத்தாண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்திலே காலண்டர்கள் என்பது கிடையாது. வருடங்கள் என்பது அவர்கள் ஹிஜ்ரி அடிப்படையில் முடிவு செய்யவில்லை. மாதங்கள் மாத்திரம் இருந்தது. வாரத்தின் 7 நாட்கள், மாதத்தினுடைய நாட்கள் என்பது மாத்திரம்தான் இருந்தது. வருட கணக்கு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்தில் கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கென்ற ஒரு வருட பிறப்பை தொடங்குகிறார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவினுடைய ஆளுநராக இருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். யக்தீனா மின் அமீரில் முஃமினீன குதுபுன். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களிடமிருந்து நிறைய லெட்டர்கள், கடிதங்கள் எங்களிடத்தில் வருகிறது. நாங்கள் ஆளுநர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடிதங்களில் எந்த விதமான ஆண்டு கணக்குகள் குறிப்பிடப்படுவதில்லை. சில சமயங்களில் கடிதங்கள் வருகிறது. கடிதங்களை நான் எடுத்து பார்க்கிறேன். அதில் ஷஅபான் மாதம் என்று எழுதி இருக்கிறது. இது
இது இப்போது நடக்கக்கூடிய ஷாபான் மாதமா அல்லது சென்ற வருடத்தினுடைய ஷாபானா எந்த குறிப்புகளும் இல்லை. காரணம் வருடங்கள் இல்லாமல் இருந்தது, வருடங்கள் குறிப்பிடப்படாமல் இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு என்ற தனி வருடங்களினுடைய அமைப்பு இல்லாமல் இருந்தது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவிற்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி வருடம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு சில சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனையிலே சிலர் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பிலிருந்து நாம் வருடத்தை கணக்கிட்டுக் கொள்வோம் என்று ஒரு சில சஹாபாக்கள் கூறுகிறார்கள். இன்னும் சில பேர் கூறுகிறார்கள், பெருமானாரினுடைய இறப்பில் இருந்து நாம் வருடத்தை கணக்கிட்டு வைத்துக் கொள்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானாருக்கு வஹி இறங்கிய அந்த வருடத்தில் இருந்து நாம் ஹிஜ்ரி வருடத்தை தொடங்கிக் கொள்வோம் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி ஒரு சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றார்கள் அல்லவா, அந்த ஆண்டில் இருந்து வருட கணக்கை தொடங்கலாம் என்று 4 விதமான அபிப்பிராயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு அவர்கள் அந்த நேரத்திலே செயல்பட்டார்கள். பெருமானாரினுடைய பிறப்போ இறப்போ இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் செய்வது போல நாமும் செய்துவிடக் கூடாது. கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று என்று சொல்லிவிட்டு அந்த நாளை கணக்கிட்டு கொண்டாடுவது போல் இஸ்லாமியர்களினுடைய நிலைமை ஆகிவிடக் கூடாது என்று தூரநோக்கு சிந்தனையோடு யோசித்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றார்கள் அல்லவா, அந்த வருடத்தை அந்த ஆண்டில் இருந்து ஹிஜ்ரி வருடத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். முஹர்ரிஹு பி முஹாஜரத்திஹி ஃபஇன்னஹு ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்தில். வருடத்தினுடைய ஆரம்பத்தை எப்படி தொடங்கணும்னு சொன்ன அந்த வருடத்தை ஹிஜ்ரியில இருந்து தொடங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த ஆண்டில் இருந்து இஸ்லாமிய வருட கணக்கு என்பது தொடங்கப்பட வேண்டும். காரணம் ஃபஇன்னஹு ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்தில். அந்த ஹிஜ்ரத் தான், அன்று நாடு துறந்த அந்த ஒன்றுதான் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அதிர்வலைகளையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைவதற்கும் காரணமாக இருந்தது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய ஒரு உன்னதமான கோட்பாட்டை அந்த ஹிஜ்ரத் தான் முடிவு செய்தது. அதனால் ஹிஜ்ரத்தினுடைய அந்த வருடத்தில் இருந்து இஸ்லாமிய வருடத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். பொதுவா ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னா நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டுட்டு வேறு ஒரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். இஸ்லாமிய தேதிகள் காலண்டர்கள் குறிப்பிடப்படுகிறது. அது ஒரு தியாக கண்ணோட்டத்தோடு தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுத்தப்பட்ட ஒரு காரியம். உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போனதற்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம் 53 வருடங்கள் இருந்தாலும் கூட பெருமானாரால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் சொச்சம் நபர்கள் தான். 80 நபர்கள் கிட்டதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்காவிலே தோன்றினாலும் கூட மதீனாதான் அதற்கு முழுமையான அர்த்தம் கொடுத்தது. இஸ்லாமிய மார்க்கம் மக்காவில் வேரூன்றி இருந்தாலும் கூட மதீனாவிற்கு பெருமானார் சென்றதற்கு பிறகுதான் அது காயாகவும் கனியாகவும் பழமாகவும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தது மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரை துறந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. பெருமானாரினுடைய ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஹைபர் யுத்தம் நடந்த போது ஹைபர் யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அந்த ஹிஜ்ரி 7ல நடந்த அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 100 மைல்கள் தூரம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவுகிறது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 100 மைல் தூரம் இஸ்லாமிய மார்க்கம் பரவுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை சுற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் யுத்தத்தினுடைய சமயத்தில் கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. இஸ்லாம் தன் அதிகாரத்தை செலுத்துகிறது. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10ஆம் வருடத்திலே சுமார் 1000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு இருந்த இந்த மக்கா நகரத்தில் பெருமானார் இருந்தபோது இருந்த அந்த இஸ்லாம் மதீனா நகரத்திற்கு இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனதற்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை காணுகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ராவிற்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 1400 பேர். அதே ஹிஜ்ரி 8ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த நேரத்துல பெருமானாரோடு மக்காவிற்கு வந்த இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை 12000 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ் செய்வதற்காக வேண்டி கடைசி ஹஜ் பெருமானார் செய்த அதுதான் கடைசி ஹஜ். அங்கே வருகிறார்கள். அதோடு கொஞ்ச நாட்களிலேயே பெருமானார் மரணமடைகிறார்கள். அந்த ஆண்டிலே பெருமானார் இந்த உம்மத்திற்கு விட்டு போன இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,24,000 பேரை விட்டு செல்கிறார்கள். தற்போது 200 கோடிக்கும் அதிகமாக இஸ்லாமியர்கள் பல்வேறு நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெருமானார் உருவெடுத்ததற்கு காரணம், இங்கே இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் பெருமானார் அந்த மக்கா நகரை துறந்து மதீனாவிற்கு சென்ற அந்த ஒரே காரணம் தான். இந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய இஸ்லாமிய வளர்ச்சியை கொடுத்தது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்கன்னு சொன்னா சும்மா ஒரு டிராவல் மாதிரி போயிட்டு அப்படி போய் நிம்மதியான இருக்கல. கடுமையான சிரமங்கள், கடுமையான அர்ப்பணிப்புகள், சஹாபாக்கள் எல்லாம் வளர்ந்த இடம், பெருமானார் வளர்ந்த இடம். அன்று மக்கா நகரத்திலே எல்லா வளங்களும் நிறைந்திருந்தது. பழவர்க்கங்களில் இருந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக மக்கா நகரம் திகழ்ந்து கொண்டிருந்தது. வியாபாரத்தினுடைய கேந்திரமாக திகழ்ந்த இடம் அந்த மக்கா நகரம். இருந்தாலும் கூட அங்கே நிறைய சொத்துக்கள் அவர்களிடத்தில் இருந்தது. கேட்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம். இறைவன் பலதுல் அமீன், அந்த இடத்தில் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று இறைவனால் சொல்லப்பட்ட பலதுல் அமீன் நிம்மதியான இடம்தான் அந்த மக்கா நகரம். இருந்தாலும் கூட அர்ப்பணிப்போடு வீட்டை விட்டார்கள், வாசலை விட்டார்கள், தோட்டத்தரவுகளை விட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து அந்த மதீனா நகரத்திற்கு செல்கிறார்கள். இன்றளவும் கூட மதீனாவிற்கு ஜியாரத் செல்பவர்களுக்கு தெரியும், அங்கே சீரோசன நிலை என்பது பாதிப்புக்குள்ளானதாகத்தான் இருக்கும். அங்கு போய்தான் காய்ச்சல் எல்லாம் வரும். இருந்தாலும் கூட அந்த அர்ப்பணிப்போடு இந்த மண்ணை விட்டு சொந்த மண்ணை விட்டு சஹாபாக்கள் சென்றார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய தியாகமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குது, வீடுவாசல் இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கட்டளை வரும்போது நாம் செல்வோமா? சஹாபாக்கள் எதையும் யோசிக்கவில்லை, அடுத்த வினாடியே சென்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
மனைவியையும் பிள்ளையையும் அல்லாஹ் மக்காவில் விட சொல்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய தனிநபர்கள் மாத்திரம்தான் அங்கே ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இந்த தங்கியிருந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு துறக்கிறார்கள். ஆனால் பெருமானாரினுடைய ஹிஜ்ரத் அப்படி அல்ல. அந்த நபியோடு சேர்ந்து எல்லா சஹாபாக்களும் அந்த நாட்டை விட்டு அர்ப்பணிப்போடு சென்றார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு தொடங்கியதுதான் ஹிஜ்ரத். இந்த ஆண்டில் இருந்துதான் இஸ்லாமிய வருடங்கள் என்பது கணக்கிடப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் முடிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தூரநோக்கு சிந்தனையோடு அன்றிலிருந்து இஸ்லாமிய வருட பிறப்பு என்பது தொடங்கி இன்று ஹிஜ்ரி 1446வது வருடத்தை எட்டவிருக்கிறது. அப்ப இந்த பெரிய இஸ்லாமியர்களினுடைய அபரீதமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ஹிஜ்ரத் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்போ மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்வதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் என்பதாக பார்க்கப்படுகிறது. உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட ஏராளமான தீர்க்கதரிசியான நபிமார்கள், எல்லா நபிமார்களும் தங்கள் சமூகத்தில் தீனை எடுத்து வைக்கும் போது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையில் இல்லை. நிறைய பேர் புறக்கணித்தார்கள். நிறைய நபிமார்களை நோய்வினைப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது, நான் அந்த மக்களிடத்திலே போய் எவ்வளவுதான் தீனை பற்றி எடுத்து சொன்னாலும் தங்கள் காதுகளால் கைகளை முளைத்துக் கொள்கிறார்கள், ஆடைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு திரும்பிக் கொள்கிறார்கள், என்னை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள். குல்லமா நான் போகும்போதெல்லாம் தலையை மூடிக்கிறாங்க, திரும்பிக்கிறாங்க, என்னை நோய்வனைப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களாம். உலகத்தினுடைய தீர்க்கதரிசியான எல்லா நபிமார்களினுடைய நிலையும் இப்படித்தான் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் கொண்டு செல்லும் போது எதிரிகளினுடைய அக்கிரமங்களும் எல்லை கிடக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைதான் பெருமானாருக்கு இருந்தது. நபிமார்கள் ஒரு இடத்துக்கு வந்து தீன சொல்லும் போது அந்த மக்கள் கேட்கல அப்படின்னு சொன்னா அங்க எதிர்ப்பு வலுவாகக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் 2 விஷயங்களை கையாளுவான். ஒன்றாவது எதிரிகளை அழிச்சிருவான். 2வது நபிய அந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போங்க, நீங்களும் போகணும், உங்களை ஈமான் கொண்டவங்களும் போகணும்னு அல்லாஹ் சொல்லிடுவான். எங்கள் திருமறையில் பாருங்கள், ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற நபிமார்கள் தீனை எடுத்து சொல்லும் போது அவர்களுக்கு புரியவில்லை. கடைசியில் அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்தி பதுவா செய்கிறார்கள். அந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். எதிர்ப்பு வலுக்கும் போது சமூகம் அழிக்கப்படுவது என்பது ஒரு நியதி. 2வது நியதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா, நீங்க உங்க மக்களை கூட்டிக்கிட்டு நேரா போங்க, அந்த இடத்தை விட்டுட்டு போங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூக மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் பெருமானார் மக்காவில் இருந்து எவ்வளவு இஸ்லாத்தை சொன்ன போதும் கூட பெருமானாருக்கு கடுமையான சிரமத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாரை நோய்வனைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், தாயிஃப் நகரத்திலே பெருமானாரை கல்லால் அடித்ததிலிருந்து உஹது போரில் பெருமானாரினுடைய பற்களை உடைத்ததிலிருந்து கன்னங்களை கிழித்ததிலிருந்து பெருமானாரை பைத்தியக்காரர், பெருமானார் ஒரு கவிஞர் என்று பெருமானாரின் மீது அவதூறு சொன்னதிலிருந்து பெருமானார் தொழக்கூடிய சமயத்திலே ஒட்டகத்தினுடைய அந்த மழக்குடல்களை எடுத்து பெருமானாரின் மீது போட்டு மூர்ச்சையாக்கக்கூடிய நிலையில் கொண்டு போனதிலிருந்து பெருமானாரின் மீது அவர்கள் செய்த அட்டூழியங்கள் ஏராளம். இருந்தாலும் கூட தன் சமூகத்திற்கு எதிராக அந்த நபியினுடைய வாயிலிருந்து ஒரு பதுவா வந்ததில்லை, ஒரு பிரார்த்தனை வந்ததில்லை என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது.
அல்லாஹ்வை என்னை போல் யாரும் பயப்படவில்லை, நான் அந்த அளவிற்கு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வலக்கது ஊதித்து ஃபில்லாஹி வமா யுதி அஹதுன், நான் என் சமூகத்தால் நிறைய நோய்வினைப்பட்டிருக்கிறேன். என் அளவிற்கு எந்த நபிமார்களும் நோய்வினைப்படுத்தப்படவில்லை என்று பெருமானார் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கடுமையான சிரமம் தந்தார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் வினவி இருந்தால் அந்த மக்கா நகரத்தில் உள்ள காபீர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறார், அந்த மக்காவிலேயே பெருமானார் வாழ்ந்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவர்கள் தன் சமூகத்திற்கு எதிராக எந்த துஆவையும் செய்யவில்லை. ஒரு கட்டத்துல தாருன் நதுவான்னு சொல்லி ஒரு பெரிய டீம் செட் பண்ணி நல்லா பேசி பெருமானாரை கொலை செய்வதற்கு கூட திட்டமிட்டு விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதியம் குர்பிகல்லதீன கஃபரு லியுஸப்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜுக வயம்குரூன். அல்லாஹ் சொல்றான், நபியே அந்த காபிர்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணு உங்களை சிறைபிடிக்கணும், இல்லைன்னா உங்களை கொலை செய்யணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு உங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வயம்குருல்லா, அல்லாம இங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க, பிளானிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று அங்கே கூட்டம் நடத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த இஸ்லாமியர்களை தவிர அங்கு வேறு யாரும் கிடையாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் அங்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலவரம். அல்லாஹ் சொல்கிறார், வல்லாஹு கையுள் மாக்கிறேன், பெருமானாருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக அவர்கள் நிறைய சூழ்ச்சிகளை செய்தார்கள். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களில் மிகச்சிறந்தவர்கள் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறார். பெருமானாரை கொல்ல வந்தார்கள். ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நான் கொல்லப்பட்டால் நான் ஒரு தனிநபர், ஆனால் பெருமானாரை நீங்கள் கொல்லப்பட்டால் சமூகம் அழிந்ததற்கு சமம் என்று சொல்லிவிட்டு பெருமானாரை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் உத்தரவிட்டால் நீங்கள் மக்கா நகரத்தை விட்டு மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற அல்லாஹ்வினுடைய உத்தரவு வருகிறது. பெருமானாரும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மீதமுள்ள சஹாபாக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டும் துறந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். கடுமையான சிரமத்தோடு அவர்கள் செல்கிறார்கள். அந்த நேரத்துல பெருமானார் திரும்பி பார்த்து கொண்டு அழுது கொண்டே சென்றார்களாம். நான் வளர்ந்த இடம், நான் பிறந்த இடம், என் தாய் தந்தையர்கள் பிறந்த இடம், எனக்கு உண்மையிலேயே மிக பிரியமான இடம் இந்த மக்கா நகரம். ஏதோ எத்தனையோ நபிமார்களினுடைய புனித உடல்களை சுமந்திருக்கக்கூடிய இடம் அந்த மக்கா நகரம். உலகத்தினுடைய 1,24,000 நபிமார்களும் வந்து போன தவாஃப் செய்த ஒரு புண்ணியமிக்க இடம் அந்த மக்கா நகரம். இந்த புனித இடத்தை விட்டு நான் செல்கிறேன் என்று கண்ணீரோடு பெருமானார் செல்கிறார்கள். ஹிஜ்ரி 10 அன்று ஃபத்ஹே மக்கா அன்று பெருமானார் தக்பீர் கூறிக்கொண்டு மீண்டும் போன இடத்தை பிடிக்கிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்ய நாடாக மாற்றப்படுகிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமாக திருப்புமுனையாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த தியாக நாளை தான் இஸ்லாமிய வருடத்தில் ஆரம்பமாக முடிவு செய்ய வேண்டும் என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய துர்நோக்கு கண்ணோட்டத்தோடு கூடிய அந்த ஆலோசனையில் அப்படி முடிவு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தொடங்கிய அந்த நாளிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 1446வது ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நிறைய ஆங்கில ஆண்டுகள் இருக்கலாம். ஆங்கில ஆண்டை தான் இன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வர முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த ஆங்கில ஆண்டு நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் தான் ஆகுது. கிபி 1528 உலக கிறிஸ்துவர் மாநாடு நடக்குது.
அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் பேசுறாங்க, கிறிஸ்தவர்களாகிய நமக்கென்று ஒரு தனி அடையாளம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்றாங்க. இஸ்லாமியர்களினுடைய ஆண்டான அந்த சந்திர கிரகணத்தினுடைய அந்த ஆண்டை நாம் புறக்கணிக்க வேண்டும், சூரிய கணக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திர கணக்கை நம்ம புறக்கணிச்சிடணும். நமக்குன்னு ஒரு தனி அடையாளமா சூரிய ஆண்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வைத்து நாம் வருடங்களை கணக்கிட வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அன்று நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் முடிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆங்கில வருடங்கள் என்பது அரபு நாடுகள்ல 90 வருடங்கள் தான் ஆகும். உஸ்மானிய கிலாபத் என்பது எப்போது தகர்க்கப்பட்டதோ அப்ப இருந்துதான் யூதர்களினுடைய கிறிஸ்துவர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக அங்கே ஆங்கில வருடம் என்பது புகுத்தப்படுகிறது. அதுவரைக்கும் இஸ்லாமிய வருடத்தினுடைய அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்டுகள் யாருக்கும் தெரிகிறதா என்றால் யாருக்கும் தெரியவில்லை. இந்த பெருக்கணக்கே வருடத்தினுடைய 2 நாட்கள் தான் இஸ்லாமியர்கள் தேடி வருகிறார்கள். பெற பார்க்கிற அன்னைக்கு, நோன்பு வைக்கிற அன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சாங்கிற ஒரு மிகப்பெரிய தவிப்போடு எல்லா போன்களும் நீங்காக விட்டு கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு நாளைக்கு ரம்சானா இல்லையான்னு தெரிகிறதுக்காக வேண்டி எல்லாருடைய போன்களும் இன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இஸ்லாமிய வருடங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய வருடங்கள் என்பது மிகப்பெரிய தியாக உணர்வோடு ஏற்படுத்தப்பட்டது. சந்திர கிரகணத்தினுடைய இஸ்லாமிய சரியத்தினுடைய வருடம் என்பது இந்த அடிப்படையில் தான் கணக்கு செய்யப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய வருடங்களையும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிறை கணக்குகளையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வரலாறுகள் தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்வார்கள். இஸ்லாமிய வருடத்தினுடைய இந்த ஹிஜ்ரத்துகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எதுவுமே இல்லை. போடக்கூடிய அந்த ஆளை எல்லா சொத்து பந்தையும் விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த தன்மை என்பது நம்மிடத்திலும் வர வேண்டும். தியாக உணர்வு என்பது நம்மிடத்திலும் வர வேண்டும். தீனுக்காக வேண்டி எதையும் இழக்கக்கூடிய தியாகம் என்பது அவர்களிடத்தில் இருந்தது. எதற்காக வேண்டியும் நம்முடைய தீனை நாம் ஒருபோதும் இழந்து விடக் கூடாது என்ற உறுதி மனப்பான்மையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவர்கள் சுன்னத் தொழுது கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும்.